வழியில் எங்களை செலுத்தி விடாது. யாரின் மீது நீ அருள் புரிந்தாலோ அப்படிப்பட்டவர்கள் சென்ற அந்த நேரான பாதையை எங்களுக்கு காண்பித்து அருள்வாயாக என்ற இந்த துஆவினை ஒவ்வொரு தொழுகையினுடைய ஒவ்வொரு ரக்காத்திலும் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி மல்லு கட்டி நாம் கேட்கின்றோம். இப்பொழுது என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த இறைவனிடத்தில் நம்முடைய கோரிக்கை, நம்முடைய வேண்டுதலை நாம வெளி உலகத்தில் எந்த அளவிற்கு இதை நாம் சரியான முறையில் பார்க்கின்றோம், பேணுகின்றோம்? நம்முடைய அரசியலாக இருக்கட்டும், சமூக கட்டமைப்பாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், குடும்பவியலாக இருக்கட்டும், மற்ற துறைகளாக இருக்கட்டும், இந்த துறைகள்ல அல்லாஹ் அருள் செய்த அந்த மேன்மக்கள் அந்த துறைகளை எப்படி அணுகினார்கள், அல்லாஹ்வினுடைய கோபத்தை பெற்ற வழிகேட்டில் சென்ற அவர்கள் அந்த துறைகளை எப்படி அணுகினார்கள் என்ற அந்த வித்தியாசத்தை, அந்த வேறுபாட்டை நாம் மார்க்கத்தினுடைய அடிப்படையில சரிபார்த்து வேறுபடுத்தி பார்த்து நம்முடைய உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றோமா என்பதுதான் இன்றைய தினத்தினுடைய கேள்வி. அல்லாஹ் தஆலா குர்ஆன் எழுதியும் பல நபிமார்களுடைய நல்லோர்களுடைய வரலாறுகளை சொல்கின்றார். நம்முடைய வாழ்க்கையை அதன் அடிப்படையில் நாம் அமைத்துக் கொள்வதற்காக, மேம்படுத்துவதற்காக நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்கின்றார். அந்த நபிமார்களுடைய காலத்தில் அல்லது அவர்கள் ஒட்டிய அந்த காலத்தில் வாழ்ந்த நல்லோர்களுடைய வரலாறை சொல்கின்றார். அப்படி சொல்லக்கூடிய அல்லாஹ் அந்த வரலாறை முடித்து விட்டு இப்படி ஒரு வாசகத்தை பதிவு செய்வான். இன்ன ஃபீ ذلك லஇபரத்தில் லிஉலில் அல்பாப், இன்ன ஃபீ ذلك லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். நிச்சயமாக இந்த வரலாறுல அறிவுடையவர்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன. நிச்சயமாக இந்த வரலாறுல அகப்பார்வை உடையவர்களுக்கு படிப்பினை இருக்கின்றன என்பதாக அந்த வரலாறுகளை சொல்லி முடித்துவிட்டு இப்படிப்பட்ட ஒரு செய்தியை அல்லாஹ் தஆலா கடைசியாக பதிவு செய்வான். என்ன விளங்குகிறது என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் கண்டிப்பாக ஏற்று நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு வழிமுறை என்பதனை இந்த வரலாறுகள், இந்த குர்ஆனுடைய வசனங்கள், இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. வரலாற்றிலும் நபிமார்களுடைய வரலாறுகளை நாம பார்க்கலாம். குர்ஆன் இருக்கிறோம் பல நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்கின்றான். அந்த நபிமார்கள் எல்லாம் அவர்கள் ஈடேற்றம் அடைந்தவர்கள், வெற்றி அடைந்தவர்கள், அவர்கள் எல்லாம் நேர்வழி அடைந்தவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். நூஹ் நபியினுடைய வரலாறாக இருக்கட்டும், எல்லா நபிமார்களும் அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த இஸ்லாமிய மார்க்கம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரான வழி, அந்த வழியில இந்த உலகத்துல ஸ்திரத்தன்மையோடு உறுதித்தன்மையோடு இருந்தமைக்காக பல இன்னல்களை சந்தித்தார்கள், பல இடையூறுகளை சந்தித்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களுடைய அந்த ஸ்ட்ராங், அவர்களுடைய அந்த ஸ்திரத்தன்மை, உறுதித்தன்மை எதிரிகளை வீழ்ச்சி அடைய செய்ததே தவிர, எதிரிகளை மண்ணக்கவ செய்ததே தவிர, இவர்களை எந்த வரையிலும் அதை அசைத்து பார்க்கவில்லை, ஆடி பார்க்கவில்லை. இப்ராஹிம் நபியினுடைய வரலாறு, இந்த நேரான பாதையை அல்லாஹ் யார் மீது அருள் புரிந்திருக்கிறார், அப்படிப்பட்ட இஸ்லாம் என்ற நேரான பாதையை கையில் எடுத்ததின் காரணமாக அவர்கள் நெருப்பு குண்டத்தில் கொண்டு நிற்பாட்டப்படுகின்றார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் கொண்ட கொள்கையில இருந்து பின்வாங்கினாங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்வாங்கினார்களா? நாம நெருப்புல விழுந்துட்டா அப்படியே கருகி விடுவோம், சாம்பலாகி விடுவோம், இதை நாம தற்சமயத்துக்கு என்ன செய்யலாம், இந்த ஒரு சிந்தனையை நாம மாத்திக்கலாம் இந்த நேரத்தில் என்பதாக பின்வாங்கினார்களா? பின்வாங்கல. அந்த நேரத்தில் அவர்களுடைய உறுதிப்பாடு என்ன? இந்த நேரான பாதை, நேரான வழி, என்னை படைத்த மற்ற மனிதர்களை படைத்த இந்த உலகத்தில் மற்ற ஜீவராசிகளை படைத்த ரப்பு ஹாலிக், அந்த ஹாலிக் ரப்பிடத்தில் இருந்து வந்த நேரான வழி. இந்த வழியை நான் பின்பற்றியதற்காக எனக்கு இந்த பிரச்சனை என்று சொன்னால், எனக்கு இந்த அழிவு என்று சொன்னால், இந்த பிரச்சனையில இருந்து, இந்த அழிவில் இருந்து என்னை வெளிக்கொண்டு வருவான் அந்த ரப்பு தான், அவன் பார்த்துக் கொள்வான் என்ற அந்த அசைக்க முடியாத ஆடித்தரமான அழுத்தமான அந்த இறை நம்பிக்கை அந்த நெருப்பு குண்டம் பூஞ்சோலையாக மாறியது என்பதாக குர்ஆனின் வழியாக, குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாற்றின் வழியாக நாம் பார்க்கிறோம். அப்ப நேரான பாதை என்பது இஸ்லாம் மட்டும்தான். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய ஒவ்வொரு தொழுகையினுடைய ஒவ்வொரு ரக்காத்திலும் அல்லாஹ்விடத்தில் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலதாலீன் என்று கேட்கின்றோம் அல்லவா? நேரான பாதை, அந்த நேரான பாதை இஸ்லாம் மட்டும்தான். தவறான பாதை யூத கிறிஸ்தவர்களால் உருவாக்கப்பட்ட, காண்பிக்கப்பட்ட, நடைமுறைப்படுத்தப்பட்ட அந்த பாதை. புகாரியினுடைய பதிவு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸலாத்துல் மன் குன்ன ஃபீஹி
ஹலாவத்த வஜத ஹலாவத்தல் ஈமான். எந்த ஒரு மனிதனிடத்துல 3 விதமான பண்புகள் குடிக்கொண்டு விட்டதோ அவன் ஈமானுடைய சுவையை அடைந்து விட்டான். ஒரு மனிதனிடத்தில் 3 விதமான பண்புகள் குடிக்கொண்டு விட்டால் அவன் அந்த ஈமானுடைய சுவையை அடைந்து விட்டான். அதுல முதல் பண்பு என்ன? மன் கான அல்லாஹு வ ரசூலுஹு ஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் அவனுக்கு ஆக பிரியமானவர்களாக ஆகிவிட வேண்டும். இந்த உலகத்துல மற்ற யாரும் அந்த இடத்துல பிரியத்தில் வைக்க கூடாது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பிரியப்படுற இந்த பிரியத்தின் காரணமாக என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய பெற்றோர், என்னுடைய சொத்து சுகம், என்னுடைய வீடு வாசல் இதையெல்லாம் இழக்க நேரிடும், இதையெல்லாம் நான் தியாகம் செய்ய நேரிடும் என்று சொன்னால் எனக்கு அல்லாஹ் ரசூலுடைய பிரிய வேணாம், எனக்கு இதுதான் வேணும் என்பதாக அந்த நிலைப்பாட்டிற்கு போகாம இதை எல்லாவற்றையும் நான் இழந்தாலும் பரவாயில்லை, எனக்கு அல்லாஹ் ரசூல் தான் முக்கியம் என்பதாக அல்லாஹ் ரசூலுடைய பிரியத்தை ஆக உச்சாணி கொண்டு வருகின்றார் அல்லவா? அப்படிப்பட்டவர் ஈமானுடைய ருசியை அடைந்து விட்டார். இரண்டாவதாக வமன் அஹப்ப அப்தன் லா யுஹிப்புஹு இல்லல்லாஹ். ஒரு மனிதன் இன்னொரு மனிதரை ஒரு அடியான் பிரியப்படுகின்றான். அப்படி அவருடைய பிரியம் அல்லாஹ்விற்காகவே தவிர இல்லை, அல்லாஹ்விற்காக பிரியப்படுகின்றான். அவரை நான் பிரியப்படுவதன் காரணமாக அல்லாஹ்வினுடைய பிரியம், அல்லாஹ்வினுடைய நெருக்கம், அவருடைய பொருத்தம், அவருடைய அருள் எனக்கு கிடைக்கும் என்ற நோக்கத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பிரியப்படுகின்றான். வேற எந்த நோக்கமும் கிடையாது. அந்த அல்லாஹ்வினுடைய பிரியத்தை, அருள, நெருக்கத்தை பெற்ற பொருத்தத்தை இவனுடைய பிரியம் பெற்று தருவதற்கு தடையாக இருந்தால் தடையாக இருக்கிறது. இவன் மீது நான் வைத்திருக்கக்கூடிய அலாதியான அன்பு அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்று தருவதற்கு தடையாக இருந்தால் அதை உதறி தள்ளுவதற்கு இவன் தயாராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேண்டாம். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அந்த ஈமானிய உணர்வை உரசி பார்க்கக்கூடிய, அதிலிருந்து என்னை வெளியேற்றக்கூடிய, என்னுடைய ஈமான தடுமாற செய்யக்கூடிய இவனுடைய அன்பு எனக்கு ஒருபோதும் தேவையில்லை என்பதாக உதறி தருகின்றான் அல்லவா? ஒரு முஸ்லிம் இன்னொரு இஸ்லாமிய சகோதரனை பிரியப்படுவது அல்லாஹ் ரசூலிற்காக என்ற அந்த பட்சத்தில் இருக்கும் பொழுது அவன் ஈமானுடைய சுவையை அடைந்து விட்டார். மூன்றாவதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், وَمَنْ يَكْرَهُ أَنْ يَعُودَ فِي الْكُفْرِ بَعْدَ إِذْ أَنْقَذَهُ اللَّهُ كَمَا يَكْرَهُ. ஒரு மனிதன் இஸ்லாத்தை தழுவி இருக்கின்றான். இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்பாக அவன் குஃப்ரில் இருந்தான். அல்லாஹ் தஆலா அந்த குஃப்ரில் இருந்து அவனை மீட்டெடுத்து இஸ்லாத்திலே நுழைய வைத்திருக்கின்றான். எப்பொழுது அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தில் நுழைய வைத்து விட்டானோ அந்த இஸ்லாத்தில் அவன் ஸ்திரத்தன்மையோடு இருக்கின்றான். எந்த அளவிற்கு குஃப்ரை வெறுக்கின்றான், எந்த அளவிற்கு வெறுக்கின்றான்? கமா அல் யுல்கா ஃபின்னார், நரகத்தில் போடப்பட்டு வாட்டி வதைக்கப்படுவதை எந்த அளவிற்கு அவன் வெறுப்பானோ அந்த அளவிற்கு சரிவிகளாக அவன் வந்த அந்த குஃப்ர் என்ற இறை மறுப்பில் மீண்டும் நுழைவதை வெறுக்கக்கூடிய அந்த சிந்தனையை யார் பெற்றிருக்கின்றாரோ அப்படிப்பட்டவன் ஈமானுடைய சுவையை அடைந்து விட்டான் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. உலக வாழ்க்கையினுடைய இலக்கு ஒரு முஸ்லிமுக்கு, இந்த உலக வாழ்க்கையினுடைய இலக்கு என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் மட்டும்தான். இஸ்லாமிய பார்வையை கொண்டவர்களாகத்தான் முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் இருக்கணும். காரணம் என்ன தெரியுமா? இவனுடைய இலக்கு என்பது மறுமையினுடைய வெற்றி, நாளை மஹ்ஷர் மைதானத்தினுடைய வெற்றி. மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ்வினால் கேட்கப்படக்கூடிய அந்த சகலவிதமான கேள்விகளுக்கும் சரியான பதிலை அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் முன்வைத்து சொர்க்கத்தினுடைய நிரந்தர வாழ்க்கையை அடைய வேண்டும் என்பதுதான் இந்த உலக வாழ்க்கையில ஒரு முஸ்லிமனுடைய லட்சியமாக, குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் கூறுகிறது. ஏன்னா இது இறைவனுடைய முடிவு, இறைவனுடைய நாட்கள். இதுதான் அல்லாஹ் தஆலா மனிதன் படிப்பதற்கு முன்பாக மலக்குமார்களிடத்தில் சொல்றான், இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி கலீஃபா, நிச்சயமாக நான் என்னுடைய பிரதிநிதியை இந்த உலகத்தில் படைக்க போகின்றேன். அதுக்கு பிறகு மலக்குமார்களுடைய அந்த இடையூறு, குறுக்கீடு எல்லாம் வரும். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா ஆதம் ஹவ்வாவை படித்து சொர்க்கத்திலே பிரவேசிக்க விட்டிருப்பான். அவர்கள் அப்படியே இறைவனுடைய கட்டளையின் அடிப்படையில் அந்த சொர்க்கத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இறைவனுடைய ஒரே ஒரு கட்டளை என்ன, தடை உத்தரவு என்ன? வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை நீங்க நெருங்காதீங்க. ஒரு குறிப்பிட்ட ஷைத்தானுடைய மரத்தை சொல்லி இந்த மரத்தை நீங்க நெருங்காதீங்க. அப்படி நெருங்கி அதனுடைய பழத்தை நீங்கள் சுவைத்து விட்டால், ருசித்து விட்டால், அதனுடைய கனியை சுவைத்து விட்டால் நீங்கள் அநியாயக்காரர்களில் ஒருவராக ஆகிவிடுவீர்கள். ஷைத்தான் என்ன செய்யறான்?
ஷைத்தான் ஹவ்வாவின் மூலமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுக்கின்றான். அவர்கள் சோனத்திலிருந்து இறக்கப்பட்டு உலகத்திற்கு அனுப்பப்படுகின்றார்கள். பல்வேறு விதமான சோதனைகளை கடந்து அல்லாஹ் இவனுடைய மன்னிப்பை இந்த உலகத்தில் ஆதமும் ஹவ்வாவும் பெறுகின்றார்கள். இதுல என்ன செய்தி அடங்கி இருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் சுவனத்தில் இருந்து இறக்கப்பட்டார்கள். ஆதமும் ஹவ்வாவும் இந்த உலகத்தில சுவனத்தில இருந்து இறக்கப்பட்டார்கள். ஏன் இறக்கப்பட்டார்கள்? இறைவனுடைய கட்டளைய இறைவன் காண்பித்த அந்த வழிக்கு நேர்முரணான ஒரு வழிய ஒரு நடைமுறையை தேர்ந்தெடுத்ததினால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உயர் அந்தஸ்தை அவர்கள் அந்த இடத்துல இருந்து இந்த உலகத்திற்கு இறக்கப்பட்டார்கள். அப்ப நம்முடைய கோல் இந்த உலகத்தில் நம்முடைய கோல் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய தந்தை என்னுடைய ஆதம் அவர்கள் இழந்த அந்த இடத்தை இந்த மனித சமுதாயத்தில் இருந்து கை நழுவி விட்ட அந்த இடத்தை அடையணும். இதான் இந்த உலக வாழ்க்கையினுடைய கான்செப்ட். இஸ்லாம் சொல்லக்கூடிய உலக வாழ்க்கையினுடைய கான்செப்ட் என்ன? நான் படைக்கப்பட்டது மேல, நான் படைக்கப்பட்டு நான் வாழ்ந்து கொண்டு இருந்தது மேல, நான் செய்த தவறின் காரணமாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன். இந்த உலக வாழ்க்கை முடிந்து எனக்கான விசாரணை முடிந்து நான் அடைய வேண்டிய இடம், நான் ஆரம்பத்தில் எந்த இடத்தில் பிரவேசிப்பதற்கு விடப்பட்டேனோ அந்த இடத்துல அடையணும். என்னுடைய கோல் அதுதான், என்னுடைய லட்சியம், என்னுடைய குறிக்கோள் அதுதான் என்ற அந்த அடிப்படையில் தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு முஸ்லிமும் அவருடைய இஸ்லாமிய வாழ்க்கையில அமைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய ஆரம்ப காலத்துல மக்கத்து குஃபார்கள் கடுமையான சோதனைகளை நெருக்கடிகளை முஸ்லிம்களுக்கு கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு கொடுத்தாங்கன்னா தாங்க முடியல, சஹாபாக்களால தாங்க முடியல. ஒரு சந்தர்ப்பத்தில் யாசீருடைய குடும்பம், யாசீர் ரலியல்லாஹு அன்ஹு, யார் யாசீர் ரலியல்லாஹு அன்ஹு? அவர்களுடைய மகன் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய மனைவி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. இஸ்லாமிய வரலாற்றில் முதல் ஷஹீதான பெண்மணி, முதல் ஷஹீத் என்ற அந்த அந்தஸ்தை அடைந்த சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. ஒட்டுமொத்த குடும்பம் யாசீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்திற்கு சொல்லனா துன்பங்களை கொடுக்கின்றார்கள் மக்களுக்கு குப்பார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் நபி அவர்களுடைய குடும்பத்தை கடந்து செல்லும் பொழுது, யார சூழல்லாம் இஸ்லாத்தை ஏற்ற ஒரே காரணத்திற்காக நேரான பாதையில நாங்க இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒரே காரணத்திற்காக மக்கத்து குப்பார்கள் பல இன்னல்களை எங்களுக்கு கொடுக்கிறாங்க. அப்ப நபி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சபுரன் யா ஆல் யாசீர், சபுரன் யா ஆல் யாசீர். யாசீரினுடைய குடும்பமே கொஞ்சம் பொறுமையா இருக்கு, யாசீருடைய குடும்பமே கொஞ்சம் பொறுமையா இருங்க. நிச்சயமாக நான் உங்களுக்கு சுவனத்தை வாக்களிக்கின்றேன். பொறுமையா இருந்தாங்க. பொறுமையை நாம சொல்றோம்ல, ஈமான் கொண்டவர்களே பொறுமையை தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள் என்பதாக குர்ஆனுடைய வசனத்தை நாம பொறுமைக்கு மேற்கோள் காட்டுகின்றோம். பொறுமை என்று சொன்னால் இஸ்லாத்தை கடைபிடிக்காமல் இருப்பதற்கு பெயர் பொறுமை கிடையாது. இஸ்லாத்தை நான் கடைபிடிச்சது என்று சொன்னால், இஸ்லாத்தை அதனுடைய ரியாலிட்டி, அதனுடைய உண்மைத்தன்மையை நான் வெளியே சொன்னேன் என்று சொன்னால், இப்படித்தான் இஸ்லாம் சொல்கிறது என்பதாக சொன்னால் எனக்கு இவர்களால் பிரச்சனை வரும், இந்த சாரார்களால் எனக்கு நெருக்கடி வரும், இந்த அரசாங்கத்தின் மூலமாக அதிகார வர்க்கத்தின் மூலமாக எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் என்று இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தாம இஸ்லாத்தை சொல்லாம இருப்பதற்கு பெயர் பொறுமை கிடையாது. பொறுமை என்ன தெரியுமா? இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தி இஸ்லாமை பகிரங்கமாக எடுத்து சொல்லி அதன் மூலமாக குஃபார்களுடைய புறத்திலிருந்து ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளின் பொழுது நாம பொறுமை காக்கின்றோம் அல்லவா, அதுதான் பொறுமை. நீங்க இஸ்லாத்தை கடைபிடிக்காம நான் பொறுமையா இருக்கிறேன் என்பது பொறுமை தரல, அது கோழைத்தனம், அது நிஃபா, நயவஞ்சகத்தனம். ஆயத்துல போன பயான்ல சொல்லி காட்டும் பொழுது முனாஃபிகினுடைய அடையாளம் 3. இதா ஹத்தஸ கலிம, அவன் பேசினால் பொய் பேசுவான். இதா வஅத அக்லஃப, அவன் வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதிக்கு மாறு செய்வான். இதா துமின ஹான, அவனுக்கு அமானிதமாக ஒன்றை கொடுக்கப்பட்டால் அதற்கு அவன் மோசடி செய்வான். நாம் இஸ்லாம் அமானிதமாக தான் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். ஆலமுல் அர்வாஹில் அல்லாஹ் நம்ம பார்த்து கேட்டால, அலஸ்து ரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பு இல்லையா?
காலுகலா ஷஹீதனா, நம்முடைய ரூஹ்கள் எல்லாம் ஆம் நீதான் எங்களுடைய ரப்பு என்பதாக அந்த இடத்துல நாம் வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா வாழும் பூமி எல்லா பெரிய பெரிய மலைகள்கிட்ட இஸ்லாம் என்ற இந்த அமானிதத்தை எடுத்து காட்டினா எல்லாம் மறுச்சிருச்சுங்க. அந்த இஸ்லாம்ங்கிற அமானிதத்தை எடுத்து நடைமுறைப்படுத்துவதற்கு மறுத்துவிட்டன. அதுல இருந்து விலகின ஒதுங்கின. ஆனால் மனிதன் அதனை சுமந்து கொண்டான். இறைவன் கொடுத்த அமானிதத்தை மனிதன் சுமந்து கொண்டான். அப்படிப்பட்ட அந்த அமானித மோசடி செய்யக்கூடியவர்களாக இஸ்லாமிய ஒரு பெயர்தாங்கி முஸ்லிம்களாக வெளிப்படையில முஸ்லிம்களாக காட்டிக்கொண்டு அந்தரங்கத்தில் இஸ்லாமிய எந்த விதமான விஷயத்தையும் நடைமுறைப்படுத்தாமல் நான் முஸ்லீம் என்ற ஒரு பார்வையில இந்த உலகத்தில் வாழ்வது அவன் செய்யக்கூடிய தனக்கு தானே செய்து கொண்டு இருக்கக்கூடிய நம்பிக்கை. அப்ப பொறுமை என்று சொன்னால் அந்த பொறுமை இஸ்லாத்தை கடைபிடிக்காம இருப்பது பொறுமை கிடையாது. ஏங்க இதை செய்யறது இல்லை? இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி முறை இதை தடுக்குது. ஏன் இஸ்லாமிய சட்டம், இஸ்லாமிய கடமை, இஸ்லாமிய சட்டம், இஸ்லாமிய நடைமுறை, இஸ்லாமிய ரூல்ஸ் இதுதான். இதையா நீங்க நடைமுறைப்படுத்துறது இல்ல? இல்ல இதை நடைமுறைப்படுத்தினா இவர்களால பிரச்சனை வருது, அதனால நாங்க செய்யறது இல்ல. அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் எங்களை மன்னிப்பான். இதற்கு பெயர் பொறுமை கிடையாது. இப்படி சகாபாக்கள் அந்த பொறுமையை நாம இன்னைக்கு நயவஞ்சகத்தனத்தை பொறுமையினுடைய உருவத்தை கொடுத்து இன்னைக்கு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றோம் அல்லவா? இத பொறுமையாக இஸ்லாம் சொல்லல, பொறுமையாக சகாபாக்கள் பார்க்க. அதனால் ஏற்படக்கூடிய இன்னல்களை ஏற்று சகித்து அவர்களுடைய உடலில் இருக்கும் வரையும் அதை சகித்துக் கொண்டார்கள் அல்லவா, ஜீரணித்துக் கொண்டார்கள் அல்லவா? அதற்கு பெயர் தான் பொறுமை. அவர்கள் பாலைவன சுடு மணல்ல போட்டு மாட்டி வதைக்கக்கூடிய நேரத்துல நான் இஸ்லாத்துல இருந்து வெளியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லல. அஹத் 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 இதான் பொறுமை. இதைத்தான் பொறுமைக்கு எடுத்துக்காட்டாக உதாரணமாக வரலாற்று நெடுகிலும் நாம் பார்க்கின்றோம். அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது இன்னல்லதீன காலு, சிலர்கள் இருக்கின்றார்கள் ரப்புனல்லாஹ், எங்களுடைய ரப்பு அல்லாஹ் தான் என்பதாக சொல்லி அதோடு இருந்து விட மாட்டார்கள். சும்மஸ்தகாமு, அந்த சொன்ன விஷயத்துல அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இஸ்தகாமு, ஸ்திரத்தன்மையோடு உறுதித்தன்மையோடு இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு பிரச்சனை என்று வரும் பொழுது தத்தனஸ்ஸலு அலைக்குமுல் மலாயிகா, அவர்கள் மீது அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை இறக்கி வைக்கின்றார். அப்படி இறங்கக்கூடிய மலக்குமார்கள் அல்லா தஹாஃபு, நீங்க பயப்படாதீங்க, வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள், வஅப்ஷிரு பில் ஜன்னா, நாளை மறுமையில இந்த சகிப்புத்தன்மைக்காக இந்த பொறுமைக்காக நீங்கள் சுவனத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்படுகின்றீர்கள் என்பதாக நமக்கு ஆறுதல் சொல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். நேரான பாதையை பெற்ற சமூகம் இந்த உலகத்துல இஸ்லாமிய சமூகம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இஸ்லாத்தை பற்றி சொல்லும் பொழுது அறிவார்ந்த மார்க்கம் என்பதாக சொல்கிறார். அப்ப அறிவார்ந்த மார்க்கம் என்று சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ சித்தாந்தங்கள் இருக்கின்றன, எத்தனையோ சிந்தனைகள், ஐடியாலஜிகள், எத்தனையோ சிவிலைசேஷன்கள் இருக்கின்றன. இது அனைத்துமே மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. அது கேபிட்டலிசமாக இருக்கட்டும், கம்யூனிசமாக இருக்கட்டும், டெமோக்ரஸிசமாக இருக்கட்டும், செக்குலரிசமாக இருக்கட்டும், எந்த நிசங்களாக இருந்தாலும் அந்த நிசங்கள் ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக மனிதர்களால் உருவாக்கப்பட்ட நிசங்கள். அப்ப கடந்த நூற்றாண்டுல ஒரு சில ஜீவிகளால், ஒரு சில மேதாவிகளால் உருவாக்கப்பட்டு இந்த நூற்றாண்டுல நடைமுறைக்கு வந்த மார்க்க இஸ்லாம் கிடையாது. முதல்ல முஸ்லிம்கள் அதை விளங்கணும். அப்படி மற்ற நிசங்களை போட்டிக்கிற ஒரு நிசம் என்பதாக நாம் அப்படி பார்க்க கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்றாலே அது இஸ்லாம் தான். மனிதன் மனதார ஏற்று கடைபிடித்து நடைமுறைப்படுத்துவதற்கு உகந்த சரியான மார்க்கம் இஸ்லாம் தான் அல்லாஹ்விடத்தில் இறைவனுடைய திக்ர். அப்ப அந்த இஸ்லாமிய தீனை எடுத்து சொல்லக்கூடிய இஸ்லாமிய சிந்தனைய, இஸ்லாமிய நடைமுறைய, இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய நேரத்தில் இன்றைய ஆட்சியாளர்களுடைய அனுமதி, அவர்களுடைய அங்கீகாரம், அவர்களுடைய ஆர்டர் இதுவெல்லாம் நமக்கு தேவை அப்படின்னு நினைக்கக்கூடாது. தேவையில்லை. அதான் இந்த பிரச்சனை. இன்னைக்கு முஸ்லிம்களுடைய பார்வை இதை ஏங்க நீங்க செய்யறது இல்ல, இவங்க தடுக்கிறாங்க, அவங்களுடைய அனுமதி, அவர்களுடைய ஆர்டர் தேவையில்லை. இது அல்லாஹ்வினுடைய ஆர்டர். இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது அல்லாஹ்வினுடைய ஆர்டர். அப்படி சோசியல் மீடியா அப்படின்னு பார்க்கக்கூடிய மீடியாக்கள்ல உலக நாடுகள் போடக்கூடிய கட்டுப்பாடுகள், எதுல கட்டுப்பாடு? அசிங்கத்தை, ஆபாசத்தை,
ஹராம, தேவையில்லாத விஷயங்களை, பொழுதுபோக்க, தன்னுடைய சிகை அலங்காரங்களை அசிங்கமான முறையில காண்பிக்கக்கூடிய வீடியோக்களை, அதன் மூலமாக பல லைக்குகளை, பல கமெண்ட்ஸ்களை வாங்குவதற்காக, பணம் சம்பாதிப்பதற்காக இன்னைக்கு என்னவெல்லாம் ஒழுக்கக்கேடுகள், சீர்கேடுகள் சோசியல் மீடியாக்களின் வழியாக பரவி வருகின்றதோ அதை எதற்கும் சோசியல் மீடியாக்களுக்கு உலக அரசுகள், உலக நாடுகள் தடை போடல. எதற்கு தடை போடுறாங்க தெரியுமா? எதற்கு தடை போடுறாங்க தெரியுமா? இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு தடை. சோசியல் மீடியாக்களின் வழியாக இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ரியாலிட்டி என்ன, அதனுடைய நிதர்சனம், உண்மைத்தன்மை, நம்பகத்தன்மை என்ன என்பதை வீடியோக்களின் வழியாக, ஆடியோக்களின் வழியாக இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சரியான சித்தாந்தத்தை எடுத்து சொல்வதற்கு இன்றைக்கு தடை போடப்படுகிறது. இவர்களுடைய நோக்கம் உலகத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை தடுக்கணும், தட்டி கேட்கணும் என்பது கிடையாது. இஸ்லாமிய சிந்தனையை வளர விடாம தடுக்கணும். முஸ்லிம்களிடத்துல மற்றவங்க ரெண்டாவது அடுத்து தாவா பணி, இஸ்லாமிய தாவா பணி, மாற்றார்களை இஸ்லாத்தை நோக்கி அழைப்பது அப்படிங்கிறது அடுத்து. இன்னைக்கு முஸ்லிம்கள் இஸ்லாம் இல்லாம இருக்கிறாங்களே, இஸ்லாமிய உணர்வு, இஸ்லாமிய சிந்தனை இல்லாமல் இருக்கிறார்களே. அப்ப இஸ்லாமியர்களிடத்துல இஸ்லாமிய சிந்தனையை வரவைப்பதற்காக சோசியல் மீடியாக்களை பயன்படுத்துவது அப்படிங்கிறது ஒவ்வொரு நாட்டினுடைய தேச துரோக செயல். இது அப்படிதான் பார்க்கப்படுது. ஆனா நாம் இருக்கக்கூடியதுதான் இஸ்லாம் தான் நேராக வரும். அப்ப அந்த சிந்தனைய, அந்த உணர்வை மேற்கொள்வதற்கு பெயர் தான் இஸ்லாம். அப்பொழுதுதான் நாம் முஸ்லீம்கள். இந்த உலகத்துல நாம முஸ்லீம்கள் அப்படின்னா நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கணும், இஸ்லாத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் முஸ்லீம்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன தகவல் எல்லாருக்குமே தெரிந்த தகவல் தான். மன் கால லா இலாஹ இல்லல்லாஹு தஹலல் ஜன்னா. எந்த ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஒழுகின்றானோ அவன் சுவனம் சென்று விடுவான். இது வார்த்தை மட்டும் கிடையாது, வாழ்க்கை. இஸ்லாம் கலிமா அப்படிங்கிறத வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள் என்பது அது வார்த்தை கிடையாது, வாழ்க்கை. எப்படி வாழ்க்கை? நபி அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய இரண்டாவது கட்ட அழைப்பு பணி, அந்த அழைப்பு பணியில ஒரு மலை குண்டு மேலே ஏறி எல்லா மக்களையும், குலத்தவர்களையும் அழைக்கிறார்கள். அவரவர்களுடைய பெயரை சொல்லி இங்க வாங்க அழைக்கிறாங்க. ஒட்டுமொத்த மக்கத்து குஃபார்களும் அந்த மலை அடிவாரத்தில் நபி அவர்கள் ஒரு மலை குண்டின் மேல் ஏறி இருக்க, எல்லா கோத்திரத்தார்களும் கீழடிக்க இந்த கலிமாவை சொல்றாங்க. நான் நபியா அனுப்பப்பட்டிருக்கிறேன், நான் அல்லாஹ்வினுடைய தூதர், நான் இஸ்லாத்தை கொண்டு வந்திருக்கிறேன், இஸ்லாமிய வாழ்க்கையில இஸ்லாமிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல கடைபிடிக்கணும் அப்படிங்கிற கட்டளை உங்களுக்கு இருக்கிறது, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக கலிமாவை சொல்றாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்று நீங்கள் முஸ்லிம்களாக மாறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையினுடைய கண்ணோட்டத்தை, உங்களுடைய வாழ்க்கையினுடைய தோற்றத்தை நீங்கள் இப்படி அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. அங்கு நின்ற அபூ லஹப் மட்டும் கீழே இருந்து மண்ணை எடுத்து தப்பல்லகயா முஹம்மத், முஹம்மதே நவுதுபில்லாஹ், அந்த வார்த்தையை நாம் சொல்லக்கூடாது, முஹம்மதே உனக்கு கேடு உண்டாகட்டும் என்பதாக அவன் மண்ணை வாரி எறிந்தான். அதற்கு பதிலாக அல்லாஹ் தஆலா கியாமத் வரையிலும் அவனை சபிக்கும் விதமாக லஹப்ங்கிற சூறாவை இறக்கி வச்சிட்டான். தப்பத் யதா அபீ லஹப், அபூ லஹபுடைய இரு கரங்கள் நாசமாகட்டும். ஒரே ஒரு தடவை முகமது நபி தன்னுடைய ஹபீபை பார்த்து சொன்னதற்காக கியாமத் வரையிலும் வரவிருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம் அவர்களுடைய அனுதினமும் ஓதக்கூடிய குர்ஆன் வழியாக இவனுடைய இரு கரத்தையும் சபிக்கும் விதமாக தப்பத் யதா அபீ லஹப் என்ற அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா இருக்கிறது. அவை நாம் செஞ்சதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே அமைதியா இருக்கிறாங்க. இவன் மட்டும் மண்ணை வாரி இறைப்பதற்கான காரணம் என்ன என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அன்றைய தேதியில மக்காவினுடைய பார்லிமெண்ட், தாருன் நதுவா என்ற பெயரை கொண்ட பார்லிமெண்ட், அந்த பார்லிமெண்டினுடைய முக்கிய பிரமுகர் மக்களை ரூலிங் செய்யக்கூடிய, மக்களை வழி நடத்தக்கூடிய, இன்னைக்கு சொல்ல போனால் அமீர் ஷாவினுடைய இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல அவன் இருந்த அபூ லஹப். அந்த இடத்துல மக்களுடைய விவகாரங்களை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டி, ஒரு ரைட்ஸ் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருச்சு. அப்போ இந்த கலிமா அப்படிங்கிறது இந்த சொசைட்டில என்ன மாற்றத்தை தரும் அப்படிங்கிறத அவன் திங்க் பண்றான்.
வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதராக இருக்கின்றார்கள் என்ற இந்த கலிமாவை ஒருத்த வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டால் நாம் எல்லாம் மண்ணா போயிடுவோம், மண்ணுக்கு சமம். நம்ம எவனும் மதிக்க மாட்டான், நம்ம ஆட்சியாளனா தேர்ந்தெடுக்க மாட்டான், நம்ம போடக்கூடிய சட்ட திட்டங்களை அவன் நடைமுறைப்படுத்த மாட்டான், நம்ம உயர்ந்தவனுக்கு ஒரு சட்டம் தாழ்ந்தவனுக்கு ஒரு சட்டம் எதுவுமே இருக்காது. எல்லா ஊரிலும் இந்த கலிமாவினுடைய ஒரே கொலைக்கு கீழே வந்துடும். எனவே இந்த கலிமாவை நாம இப்பொழுதே எதிர்க்க வேண்டும் என்ற அந்த தவறான பார்வையில தான் அவன் மண்ணை வாரி எரிந்தான், மண்ணை வாரி இறைத்தான் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் முஃபக்கீர்கள் ஹதீஸ்கள் இதற்கு விளக்கம் தருகிறார். அப்ப கலிமா நாம் அனுதினமும் போதக்கூடிய கலிமா அப்படிங்கிறது வெறுமன வார்த்தை கிடையாது, அது இஸ்லாமிய வாழ்வியலை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவன் அதாவது மக்தப் மதரசாவில் ஓதிய விஷயம், மக்தப் மதரசாவில் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது மதரசாக்களை ஓதி கொடுத்திருப்பாங்க. தஸ்தீக் ஈமான்னா என்ன? மல் ஈமான் தஸ்தீகும் பில் கல்பி வ இக்ராரும் பில் லிசான். ஈமான்டா என்ன? வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது என்ற அந்த வரிய அந்த வாசகத்தை உள்ளத்தால் உறுதி கொண்டு நாவினால் ஒளிவதற்கு பெயர் தான் ஈமான். இஸ்லாம்னா என்ன? அல் இன்கியாது லி அவாமிரில்லாஹி தஆலா வல் இஜ்தினாபு அன் நவாஹிஹி. அல்லாஹ்வினுடைய ஏவல்கள் அனைத்தையும் ஏற்று நடப்பதற்கும் அவருடைய விலக்கல்கள் அனைத்திலிருந்தும் விலகி வாழ்வதற்கு பெயர் தான் இஸ்லாம். இதை நாம் மக்கள் மதரசால ஓதி சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது மக்தப் மதரசாக்கள் ஓதினார். ஈமான் என்பது நம்பிக்கையை சார்ந்தது, இஸ்லாம் என்பது நடைமுறையை சார்ந்தது என்ற அந்த விஷயத்தை நாம மக்தப் மதரசாக்கள். அப்ப அல்லாஹ்வினுடைய ஏவல் என்பது இஸ்லாம், அதனுடைய அல்லாஹ்வினுடைய தடை உத்தரவு என்பது அது அல்லாத மற்ற சிந்தனைகள், மற்ற வழிமுறைகள், மற்ற சித்தாந்தங்கள், மற்ற ஐடியாலஜிகள், மற்ற சிவிலைசேஷன்கள் அனைத்துமே அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்டது. குர்ஆனுடைய வசனம் உண்டு. அல்லாஹ் 6வது அத்தியாயத்தினுடைய 153வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்வார், வ அன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமா. நிச்சயமாக இதுதான் நான் காட்டிய நேரான பாதை. ஃபத்தபிஉஹு. இந்த பாதையை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ சுபுல. மற்ற பாதைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலி. அப்படி மற்ற பாதைகளை நீங்கள் பின்பற்றினா நேரான பாதையில் செல்வதை விட்டு அந்த மற்ற பாதைகள் உங்களை பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியை செய்யும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார். இதற்கு நபி அவர்கள் பிராக்டிகலா விளக்குகிறார். இந்த ஆயத்திற்கு இதுதான் என்னுடைய நேரான பாதை, இந்த பாதையை நீங்க பின்பற்றுங்க, மற்ற பாதையை பின்பற்றாதீங்க. அப்படி பின்பற்றினா நேரான பாதைகளில் இருந்து அந்த மற்ற பாதைகள் உங்களை பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியில இறங்கும் என்று இறைவனுடைய வசனம். இந்த வசனத்திற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறை விளக்கம் தராங்க. அஹ்மது இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் நபி அவர்களுக்கு முன்னாடி நாங்கள் உட்கார்ந்து இருந்தோம். அப்போ நபி அவர்கள் தங்களுக்கு முன்பாக ஒரு கோட்டை இப்படி கிழிக்கிறார்கள். நாங்க பென்சில வச்சு சாக்பீஸை வச்சு இப்படி கிழிப்பதை போட்டு தங்களுக்கு முன்பாக ஒரு கோட்டை இப்படி கிழிக்கிறார்கள். கிழித்த நபி அவர்கள் ஹாதிஹி சபீலுல்லாஹ், இதுதான் அல்லாஹ்வினுடைய பாதை என்பதாக சொல்கிறார். அல்லாஹ் காண்பித்த பாதை இதுதான். அந்த நேரான கோட்டிற்கு வலப்புறத்துல 2 கோடுகளை இடப்புறத்துல 2 கோடுகளை கிழித்து விட்டு நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஹாதிஹி சுபுல் ஷைத்தான். இந்த 2 புறங்களிலும் கிழிக்கப்பட்டிருக்கக்கூடிய கோடுகள் இது ஷைத்தானுடைய வழிகள் என்பதாக சொல்லி, பிறகு முதலாவதாக கிழித்த நேரான கோட்டில தங்களுடைய விரலை வைத்து இதுதான் நான் காண்பித்த என்னுடைய நேரான பாதை, இந்த பாதையை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். இதற்கு 2 புறங்களில் இருக்கக்கூடிய மற்ற பாதைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அப்படி பின்பற்றினால் அது உங்களை நேரான பாதையில் செல்ல விடாமல் பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியை செய்யும் என்பதாக இந்த ஆயத்தை உதாரணத்தோடு ஊமையோடு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு விளக்குகிறார். இஸ்லாமிய மார்க்கம் அப்படிங்கிறதுனா நேரான பாதை. அந்த நேரான பாதை சஹாபாக்களை எப்படி மாற்றிச்சு? இன்னைக்கு இஸ்லாம் நம்மளை மாற்றிருக்கா? நாம முஸ்லிம்களா இருக்கிறோம், நாம முஸ்லிம்களாக இருக்கின்றோம். நாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாம் நம்மை எந்த லெவல்ல வைத்திருக்கின்றது, எந்த அளவு நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி சொல்ல முடியுமா? நான் பிறந்ததிலிருந்து முஸ்லீம், என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மாற்றங்கள் இஸ்லாத்தின் அடிப்படையில் ஏற்பட்டிருக்கு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? கன்ஃபார்மா டெஃபினெட்லி சொல்ல முடியாது. ஆனா சஹாபாக்கள் இஸ்லாம் மாற்றியது.
குடிகாரர்களாக இருந்த அரபு மண்ணை சார்ந்தவர்கள், அரேபிய தீபகற்பத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு இஸ்லாத்தில் மது ஹராம் என்ற அந்த கட்டளை, இறைவனுடைய கட்டளை வந்ததற்கு பிறகு தங்களுடைய விரல்களை தங்களுடைய தொண்டை குழியை விட்டு தங்களுடைய வயிற்றில் இருந்த மதுக்களை அப்படியே வாந்தியின் வழியாக கக்கி வெளியேற்றினார். இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டுச்சு. தங்களுடைய வீட்டினுடைய கொள்ளை புறங்கள்ல, பெரிய பெரிய பேரர்கள்ல, பெரிய பெரிய பீப்பாக்கள்ல நிரப்பி வைத்திருந்த மதுக்களை எல்லாம் தெருக்களில் வந்து ஊற்றினார். சகாபாக்கள் மாற்றிச்சு இஸ்லாம். நேரான பாதை நாம் இந்த அல்லாட்ட ஒவ்வொரு ரக்காத்துல கேட்கக்கூடிய இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் அப்படிங்கிற நேரான பாதை இப்படி மாற்றிச்சு சகாபாக்கள். அப்படியே தலைகீழாக மாறினாங்க. பெண்களுடைய விஷயத்துல அரைகுறை ஆடை அணிய விட்டு ஆட விட்டு ஒரு போகப் பொருளாக, காமப் பொருளாக, காட்சி பொருளாக பார்த்து கொண்டிருந்த சகாபாக்கள் இஸ்லாமிய வருகைக்கு பிறகு பெண்களை எப்படி பார்த்தார்கள்? ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு யூதன் அசிங்கமான ஆபாசமான வார்த்தைகள் நிரம்பிய கவிதையை படித்து ஒரு இஸ்லாமிய சகாபி பெண்மணியை தவறான வேலைக்காக அழைத்த நேரத்தில் அதனுடைய அருகில் இருந்த ஒரு அன்சாரி சகாபி கோபம் கொதித்தெழுந்து கொந்தெழுந்து அந்த யூதனை அந்த இடத்திலேயே வெட்டி சாய்க்கிறார். மாத்திச்சு. முதல்ல 25 வருடம் இஸ்லாம் வருவதற்கு முன்பாக ஒரு ஸ்டேஜில ஒரு மேடையில சுத்தி ஆண்களாக வீட்டாரோ அமர்ந்திருந்து ஒரு சில பெண்களை அரைகுறை ஆடை அணிவித்து அவர்களுக்கு ஒரு சில காசு பணங்களை கொடுத்து ஆட விட்டு வேடிக்கை பார்த்தவர்கள் ஒரு பெண்ணினுடைய மானத்திற்கு பங்கம் என்று வந்தவுடன் அந்த பங்கத்தை ஏற்படுத்தக்கூடியவன் யாராக இருந்தாலும் அவனை வெட்டி சாய்ப்பேன் என்பதாக அந்த மனநிலை ஏற்பட்டுச்சு. இஸ்லாம் இப்படி மாத்திச்சு. அப்படியே வரலாற்று நெடுகிலும் நாம பார்க்கலாம். எந்த மக்கத்து குஃபார்கள் சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அதே மக்கத்து குஃபார்கள் ஃபத்ஹு மக்கா, மக்காவினுடைய வெற்றிக்கு பிறகு 300க்கும் மேற்பட்ட 2 சிலைகளை அந்த இடத்துல உடைத்து கவிழ்த்தினார்கள். அந்த இடத்துல சுக்குநூறாக தவிர்த்தார், தவிடுபடியாக்கினார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நபி அவர்களை ஒரு 100 செந்நிற ஒட்டகத்தை அடைய வேண்டும் என்பதற்காக நபி அவர்களை கொள்வதற்கு வருகின்றார்கள். நபி அவர்களுடைய தலையை சீவுவதற்கு வருகின்றார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராவது அவமரியாதையாக பேசிவிட்டால் இதன்றி யா ரசூலல்லாஹ் அபுரிகு அன்ஹு, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எனக்கு அனுமதி தாருங்க, அவருடைய தலையை நான் சீவுறேன். நபி அவர்களுடைய தலையை சீவ வந்த உமர் அவர்கள் இஸ்லாத்திற்கு பிறகு நபி அவர்களை யாராவது அவமரியாதையாக பேசிவிட்டால் அவருடைய கழுத்து சட்டையை பிடித்து நபி அவர்களிடத்தில் அனுமதி கேட்பார்கள். யார சொல்லலாம், உங்களை பார்த்து இவன் பேசிட்டான், நீங்க அனுமதி தாருங்க, இவனுடைய கழுத்தை சீவர. இப்படி இருந்த சகாபியை இப்படி மாறிச்சு. சகாபாக்களுடைய வரலாற்று நெடுகிலும் நாம் பார்க்கலாம். இஸ்லாம் வருவதற்கு முன்பாக அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று பார்த்தால் எந்த அரசும் அந்த நிலப்பரப்பை ஆள்வதற்கு முன்பகல நபி அவர்கள் ஒரு 23 வருடம் நபித்துவ வாழ்க்கையில அந்த பூமிய ஜஸீரத்துல் அரப் என்று சொல்லப்படக்கூடிய அரேபிய தீபகற்பத்தை ஒரு 23 வருட கால நபித்துவ வாழ்க்கையை கடந்து சென்றதற்கு பிறகு உலக நாடுகள் முழுக்க வாழக்கூடிய மனித சமூகத்தை வழிநடத்துவதற்கு, லீடர்ஷிப்பை அடைவதற்கு தகுதி பெற்ற மக்களாக அந்த சகாபாக்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவெடுத்தார்கள் என்று சொன்னார், உருவகப்படுத்தினார்கள் என்று சொன்னார். நாம் கேட்கக்கூடிய அந்த நேரான பாதை இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காண்பித்து அருள்வாயாக. எப்படிப்பட்ட நேரான பாதை? எந்த யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்கள் சென்ற நேரான பாதை. அந்த இஸ்லாம் என்ற நேரான பாதை சகாபாக்களை மாற்றியது, அதற்கு பின்வந்த சமூகங்களை மாற்றியது. இன்றைக்கு எவ்வளவோ சமூகங்களை அந்த நேரான பாதை மாற்றி அமைத்திருக்கின்றது. வாழையடி வாழையாக சன்னதி தொடராக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்மை இந்த நேரான பாதை எப்படி மாற்றி இருக்கின்றது கேள்விதான். சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறார். எனவே இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெறும் வார்த்தையில ஒவ்வொரு தொழுகையினுடைய ஒவ்வொரு ரக்காத்திலும் யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காண்பித்து அருள்வாயாக என்று வார்த்தைகளோடு கேட்காமல் அந்த விஷயத்தை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய வியாபாரத்துல, நம்முடைய சமூக கட்டமைப்புல, நம்முடைய அரசியல்ல, ஆட்சி அதிகாரத்துல நேரான பாதை என்று என்பதாக நாம் சிந்தித்து உணர்ந்து செயல்படக்கூடிய மேன்மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் மற்றும் உலகில் வசிக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவரையும் சேர்ந்து அருள்பாலிப்பானாக, ஆக்கி அருள்பாலிப்பானாக என்ற உயர்ந்த பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு